அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போறோம். ஏ டைப் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். நீங்க வந்து பி டைப் கொஸ்டின்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டினை பார்த்து நீங்க அந்த ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சீங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ கிடைச்சோடனே அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 8/3 அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனு 10 அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 2 அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபோர்த்துக்கு டி ஆப்ஷன் லாஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் 8 கொடுத்துருக்காங்க, இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து செவன்த் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் 7க்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் சரிங்களா, டி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா, அந்த செகண்ட் ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனு அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. நைன்த்துக்கு வந்து டி ஆப்ஷனு. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 10க்கு வந்து ஏ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 2 இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 12வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் பரவளையம் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க பேராபோலா. அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 13க்கு சி ஆப்ஷனு. அதுக்கடுத்து 14வது கொஸ்டின் 14க்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 45 டிகிரி அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 15க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 15க்கு வந்து டி ஆப்ஷனு. அதுக்கடுத்து 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரிங்களா, 16க்கு செகண்ட் ஆப்ஷனு பி ஆப்ஷனு. 17க்கு ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 0 அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 17க்கு ஏ ஆப்ஷனு. அதுக்கடுத்து 18க்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் சரிங்களா 2 அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 19க்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 19க்கு டி ஆப்ஷன். லாஸ்ட்டாக 20க்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் -4 வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சா அல்லது கஷ்டமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு. பயாலஜிக்கு நம்ம எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். முடிஞ்ச நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜிக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பயாலஜி சென்டம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பயாலஜிக்கு முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. 5 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜியில் முக்கியமான கொஷின்ஸு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் வேணுமா, 3 மார்க்ஸ் வேணுமா, அல்லது 5 மார்க்ஸ் வேணுமா, அது வந்து டாப் 30 இந்த மாதிரி வேணுமா, அல்லது லெசன் வைஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.